எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அதாவது மார்க்கெட்டில் பல பேர் இன்னொரு 2000 பாயிண்ட்டுக்கு இது மார்க்கெட் இறங்கிருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா போர் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்டுகள் இறங்கிடுச்சு. 26,000லேருந்து இப்போ 23,475 நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு மாதிரி பழகிட்டோம். சண்டையை நம்ம பழகிட்டதுனால தான் கடந்த 2-3 நாட்களாக மார்க்கெட் பெரிய கிராஷ் என்பது வரல. ஸோ நம்ம பழகிட்டோம், சண்டையை பழகிட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸை கொண்டு போய் ஈரானில் இறக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய சில நியூக்ளியர் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அடப்பா, இனி என்னத்தை எடுக்க போனாலும் மார்க்கெட்டில் எங்கேகிட்டு இருந்தாண்டா 2000 பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு பாயிண்டில் நாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஈரானுடைய வார் தீவிரமடைஞ்சு ஆல்ரெடி போர் பதற்றத்தில் தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னா 2000 பாயிண்ட். ஆனால் இப்போ 2-3 நாளாக அந்த போருக்கு நம்ம பழகிட்டோம். இல்லை மொத்தமாக கும்பா பாட்டு பாடி விடணும், மொத்தமாக முடிச்சுடணும்னு இது நினச்சிட்டாங்களே என்னன்னு தெரில. இனி மறுபடியும் அடுத்த 2000 பாயிண்ட்டுகள் வீழ்ச்சிக்கோ அல்லது எழுச்சிக்கோ ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் மாற்றம் நிஃப்டியில் 2000 பாயிண்ட் என்பது வரப்போகுது. அது சீக்கிரமாக வரப்போகுதா அல்லது மெதுவாக வரப்போகுதா அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு தகுந்த மாதிரி பல செய்திகளை வரிசையாக அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக ஒரு 2000 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் மகிழ்ச்சி தான், மேலே திரும்பி வந்தாலும் மகிழ்ச்சி தான். இந்த சமயத்தில் தான் ஒரு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர்களே, சூப்பரான சிங்கக்குட்டி. அவர் ஷேர் மார்க்கெட்டின் டிவிடெண்ட் சிங்கக்குட்டி அப்படின்னு தான் இவரை சொல்லணும். அதாவது REC லிமிடெட் அப்படின்னு ஒரு ஷேர் ப்ரைஸ் இருக்குது. அது சமீபத்தில் 600 ரூபாயிலிருந்து 335 ரூபாய்னு 50% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த REC லிமிடெட் என்பது டிவிடெண்டுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிவிடெண்டை அந்த ஷேரை வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு நண்பர் கணக்கு போடுறாரு. ஏங்க, REC லிமிடெட் 5வது முறையாக டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ REC அப்படின்ற ஷேரில் டிவிடெண்ட் வருது. எவ்வளவு வருது? அவருடைய கணக்குக்கு 19.5% என்பது வருது. ஏன்னா அவர் கரெக்டாக பாருங்கள், 101 ரூபா, அருமையான ஒரு நம்பர். ஏன்னா நம்ம விசேஷம் பண்ணும்போது நம்மளுக்கு மொய் வைக்கிறவங்கெல்லாம் 101, 1001ன்னு வைப்பாங்க. ஸோ அற்புதமான ஒரு விலையில் 101 ரூபாயில் இவர் எடுத்திருக்கார். எப்போ ஒரு காலத்தில் எடுத்திருக்கார். அது 600 ரூபா வரைக்கெல்லாம் போயிட்டு இப்போ 334 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டிவிடெண்டை கணக்கு போடையில் இப்போ ஒரு வருஷத்துக்கு 19.5% அப்படின்ற டிவிடெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், எதிர்காலத்தில் இன்னும் அந்த பங்கு விலை திரும்பி அவன் 300 ரூபா போனாலோ அல்லது இவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் என்பது இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தாலோ அல்லது இது ரிலேட்டடாக மெர்ஜர் ரிலேட்டடான தகவல்கள்லாம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இவர் ஒரு டிவிடெண்டுகள் வாங்கியதில் ஷேர் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் சிங்கக்குட்டி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நான் இவரை தான் சொல்லுவேன், மிஸ்டர் கௌதமன் அப்படின்றவர். வாழ்த்துக்கள் நண்பா. நண்பர்களே, டாடா மோட்டார்ஸ் ஷேர் ப்ரைஸ் பற்றி ஒரு அற்புதமான தகவல் வந்திருக்கு. அதாவது டாடா மோட்டரில் இப்போ 2 பங்குகள் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் என்பது இருக்குது. அது கடந்த 6 மாதத்தில் 27% என்பது இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ தற்போதைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு விலை அதிகமாக கிடச்சிருக்கும். இப்போ 6 மாதம் கழித்து வாங்குறவங்களுக்கு விலை என்பது குறைவாக டிஸ்கவுண்டில் இருக்குது. இன்னும் அடுத்த 6 மாதம் கழித்து என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ தற்போதைய செய்தி என்னென்னா 27% இறங்கி இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 6 மாதத்தில் இப்படி ட்ரேட் ஆகிட்டு. இதுவே டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது அதே 6 மாத பீரியடில் 31% சம்பாரித்து கொடுத்துருக்கான். நல்ல வாயம் சம்பாரித்து கொடுத்ததா நாரவாயம் பிடுங்கிட்டு போன மாதிரி டாடா மோட்டர் பங்குகளை வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மிக்சடான ஒரு தகவல். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு செய்தி வருது. இந்த டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பொருட்களினுடைய ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸை 1.5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வர April 1, 2026 டாடா மோட்டார்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது ஒரு டாடா மோட்டார் ஷேருக்கு உண்டான செய்தி. இன்றைக்கி பொதுவாக ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பங்குகள் பாசிட்டிவாக நிறைய நேரங்களில் ட்ரேட் ஆகும்.
இன்றைக்கி என்னமோ பாவம் இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது 1.5% இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நண்பர்களே, இந்த செகண்ட் வரைக்கும் நம்மளோட எஃப்ஐஎஸ் விற்கிறதுக்கு நம்ம டிஐஸ் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதத்தில் மட்டும் 66,000 கோடிக்கு நம்ம எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. நம்மளுக்கு 83,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நீ இன்னும் எத்தனை கோடி தாயா நீ வச்சிருக்க? எதுக்கே அப்படி மாதமான ஒரு 40,000 கோடி 30,000 கோடி விற்றுக்கிட்டே இருக்க? இன்னும் எவ்வளோதான் நீ வச்சிருக்க? இன்னுமே கிட்டத்தட்ட 75 லட்சம் கோடிக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியன் ஈக்விட்டிஸை அவங்க ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. நம்மளால் இத்தனை லட்சம் கோடியை போட்டு வாங்கி அன்றைக்கே நான் என்ன ஒரு கட்டுரை ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன், நம்ம டிஐஸ் வந்து அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தற்போதைய தகவல் என்ன சொல்லுதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம 7 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நம்ம பணத்தை போட்டு நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் அவங்க விற்றுட்டு போகிறாங்க, அந்த ஷேர்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் மொத்த மதிப்பில் பார்க்க போகும்போது இன்னுமே நம்ம அவங்கள இன்னும் பெரிய அளவில் நம்ம இன்னும் பீட் பண்ண முடியாமல் தான் இருக்கோம். நம்ம அவங்ககிட்ட வசமாக சிக்கிட்டோமா இல்லை அவன் நம்மகிட்ட வசமாக சிக்கிட்டானா ஒன்றுமே புரியலைங்க நண்பர்களே. இப்போதைக்கு எஃப்ஐஎஸ் வந்து இப்போவும் கூட பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்றைய தேதியில் நான் போய் டேட்டா எடுத்து பார்க்குறேன். போன மாதம் கூட டக்குன்னு அவங்களுடைய செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகி வெறும் 6,640 கோடி தான் செல்லிங்னு வந்தது. ஆனால் இப்போ போய் எடுத்து பார்த்தா மறுபடியும் இந்த போன மாதத்து பெண்டிங்கையும் சேர்த்து இப்போ விற்பாங்க போல் 66,000 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய லாபத்தை பாதிக்கக்கூடிய கும்பா பழக்க வழக்கங்கள் என்னென்னா, தொப்புன்னு கீழே விழுந்த பங்குகள் அடுத்த நாள்லேருந்தே திரும்பணும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு தான் போல். ஸோ இந்த ஐடிபிஐ ஷேர்லாம் நேற்று வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவன் என்னன்னா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு 2.25% அதை இறக்கி தான் விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் 5 நாட்களில் 30% மிகப்பெரிய ஒரு லாஸ். இதே 1 மந்த் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 38% லாஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வார் பீரியட் சமயத்தில் வார் நியூஸ் இல்லாமல் வேறு நியூஸ் வந்து கும்பா பாடின ஒரு பங்குன்னா இந்த ஐடிபிஐ பேங்க் ஷேர் தான். 1 மந்தில் 34% என்பது கிராஷ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன ஒன்று, அது எப்படிங்க மேலே ஏறின பங்கு மறுபடியும் கீழே வந்து விழுவான் அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். இதான் இப்படி தான் விழுவான். இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 116 ரூபாயில் இருந்த ஒரு பங்கு இப்போ எடுத்து பார்க்கும்போது 75 ரூபாய்க்கு பல்ல காட்டிட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்கா லேப், லாரஸ் லேப், இந்த 2 பங்குகளில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பங்குகளுமே இன்றைய ரொம்ப கஷ்டமான மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு % ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் லாரஸ் லேப்ஸ் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் 65% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த இப்கா லேப் என்பதும் சாதாரண நாள் இல்லை, அவனும் 19% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கணும், என்னைக்கு பங்குகள் வந்து தன்னுடைய பழைய விலையை 2-3 வருடத்துக்கு முன்னாடி இருந்த விலையை மீட்டெடுக்கிறானோ அப்போவே என்ன ஒரு பழக்க வழக்கம் இருக்கணும்னா, இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற கான்செப்டுகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலினா நம்ம லாபத்தை பாடிவிடக்கூடிய பாதிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா இப்படி தான். அப்புறம் இந்த ஐடிபிஐ பேங்க் மாதிரி இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் தன்னுடைய பழைய 110 ரூபாய் மீட்டெடுத்திருக்கான். மீட்டெடுத்ததுக்கப்புறம் விற்காமல் அந்த ஒரு மாதம் எங்கேயாவது நீங்கள் பாட்டுக்கு இன்ப சுற்றுலா போயிருந்துட்டு அப்புறம் இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம், அவன் பழையபடி 75K ஒரு வருஷம் லோக்கே வந்து விழுந்துட்டான். இந்த கரடி மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பல பங்குகளினுடைய விலையை குறைத்து விட்டது நண்பர்களே. சில்வர் கூட நேற்று இறக்கி விட்டுட்டாங்க. கடைசியில் பார்த்தா சில்வர் இறங்கிய வேகத்தில் மறுபடியும் ஒரு 3% ஏறியது. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவனுடைய சமீபத்திய 1 மந்த் ஹை என்பது 280 ரூபாய். அதை கீழே வந்து திருப்பி பிடிக்க போகிறானா? ஐயோ, 1 இயர் லோ எல்லாம் எங்கேயோ 95 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்குது. அட பாய், ஒரு வருஷத்தில் நீ 147% சம்பாரித்து வச்சுருக்க. நான் உடனே போய் கோல்டு என்ன பண்ணி வச்சுருக்கு, ஒரு வருஷத்துலன்னு பார்த்தா 73% தான் சம்பாரிச்சிருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக இருந்த ஒரு 3 பங்குகளினுடைய தகவல் என்னென்னா, இந்த பஜாஜ் கன்சியூமர் கேர். உண்மையிலேயே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நல்லா கேர் எடுத்து 2019களில் என்ன ரேட் இருந்ததோ அந்த ரேட்டுக்கு பக்கத்தில் வந்து காப்பாற்றி விட்ருக்கு. இதெல்லாம் டே சார்ட்டு பத்தாது போல், இதை வந்து வீக்லி சார்ட்டாக மாற்றி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி அது இருந்த விலையெல்லாம் 400 ரூபாய்கள் பக்கத்தில் 2017-18களில் இருந்தது. எப்படி வந்து லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்ருக்கான் பாருங்கள். உண்மையிலேயே
எந்திரிச்சு நின்று ஓகே சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்ணுற அளவுக்கு இந்த பஜாஜ் கன்சியூமர் ஷேர் ப்ரைஸ் என்பது இருந்திருக்கு. ஸோ இந்த பங்கினுடைய வீழ்ச்சியில் போயிட்டு மறுபடியும் எழுச்சியில் லாபம் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் இந்த நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படின்ற பங்கு, அந்த பங்குலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இப்போ சமீபத்தில் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இன்பமோ இன்பம். ஏன்னா சமீபத்தில் ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு உண்டு. இந்த சமயத்தில் எனக்கு எப்பங்க பாயாசம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் 2600 ரூபாய்களெல்லாம் போய் என்ட்ரான இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கில் நிறைய பேர் என்ட்ரு ஆயிருந்திருப்பாங்க. அது என்னடானா சமீபத்தில் ஒரு 20% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த பங்கு இனி அடுத்து வரக்கூடிய தருணங்களில் என்ன செய்யும்? இது வரைக்கும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பெருசாக போகலை. அதனால் இந்த பங்கை வச்சுருக்கிறவங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீ இந்த மாதிரி இறங்கவே இல்லையே, இப்போ ஏன் நீ இறங்கியிருக்க, மறுபடியும் நீ மேலே ஏறி எப்போ எங்களை காப்பாற்றுவ அப்படின்ற மாதிரி பல பேர் மேலே உச்சியில் வாங்கினவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மனதிற்கு ரொம்ப சோகம் தரும்படியாக டாடா குரூப் பங்குகள் பலதும் கீழே இறங்கியிருக்கான். நீங்கள் இந்த டிடிஎம்எல், தேஜஸ் நெட்வொர்க் போன்ற சில பங்குகளெல்லாம் விட்டுருங்க, நஷ்டம் செய்யக்கூடிய பங்குகளை கூட விட்டுருங்க. ஒரு டெக்னாலஜி பங்குகள் சைடு பாருங்கள், டிசிஎஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய லாபம். அந்த குரூப் கம்பெனியில் டிசிஎஸ்னுடைய லாபம் என்பதெல்லாம் ஒரு இமாலய சாதனை. அந்த டிசிஎஸ், டாடா எல்சி, டாடா டெக்கு, டாடா காம் போன்ற பங்குகள்லாம் கண்ணீர் விடும்படியாக இறங்கி உள்ளன. இப்போ டாடா எல்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 22% இறங்கியிருக்கு. 5 வருட பீரியடில் பார்க்கும்போது எப்போ ஒரு முறை 10,000 இருந்தவன்லாம் இப்போ வெறும் 4,000, 60% இறங்கியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த டாடா டெக்னாலஜிஸ் அவன் லிஸ்ட் ஆனதுலேருந்தே கும்பா குட்டி தான் 56% என்பது இறங்கி கிடக்கு. டிசிஎஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, கடந்த ஒரு வருஷத்தில் 30% இறங்கியிருக்கு. ஆனாலும் ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நம்ம இந்த வீடியோனுடைய முதல் வீடியோவில் ஒரு சிங்கக்குட்டி டிவிடெண்ட் வாங்கக்கூடிய சிங்கக்குட்டி ஒருத்தர் கௌதமன் அப்படின்ற ஒரு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு பங்கில் 19.5% அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் என்பது டிவிடெண்டாகவே வந்திருக்கு. அது மாதிரி இந்த டிசிஎஸ் எல்லாம் பயங்கரமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இப்போ தற்காலிகமாக அது கீழே கும்பாப்பாடி கிடக்கு அப்படின்னாலும் இதெல்லாம் ஒரு காலத்தில் வெறும் 300 ரூபா 400 ரூபாயின்லாம் இருந்த பங்கு. அந்த சமயத்துலலாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு வருடமும் டிவிடெண்டை தவறாமல் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இன்பமோ இன்பம் தான். எனிவே டாடா குரூப் ஷேர்களில் பிளட் பாத் எந்தெந்த பங்குகள்லாம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலில் இந்த டெக்னாலஜி பங்குகளில் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக பலதும் இருக்குது. இனி இவங்கெல்லாம் எப்போ மேலே வர போகிறாங்கன்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனாலும் இதெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள்னால அந்த காலத்தில் வாங்கி வச்சவங்களுக்கு இன்னும் டிவிடெண்ட் டீல் என்பது அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் தான் கொஞ்சோண்டு லேசாக இறங்கினா. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, சரி இந்த பங்கில் சமீபத்தில் ஒரு ரவுண்டு கீழேருந்து மேலே போயிட்டு வந்திருப்பாங்க, அப்படியே தொடர்ந்து கீழே விழுந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு ரவுண்டு போகலாமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது என்னடான்னா இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் 5% மேலே ஏறிய பங்குகள் அப்படின்றதுல இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு வந்துடுச்சு. பாவம் 5% ஏறக்கு போதும் 10% கீழே இறங்கியிருந்தான்னா பரவாயில்ல, கொஞ்சம் சீப்பான ரேட்டாக இருக்குமே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு மிகவும் பயங்கரமான வால்டிலிட்டி. சமீபத்தில் இத்தனை வால்டிலிட்டி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் எனர்ஜி ரிலேட்டடான செய்திகள் இருக்குது. இந்த சமயத்தில் தேவையானப்ப இறங்கி ஏற மாட்டேன்றானே அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கில் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் போட்டு ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் பார்க்கும்பொழுது இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்ற பங்கு இருக்குது. இவங்க இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மல்டிபிள் ஏரியாவில் இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் என்பது இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய லேட்டஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா 89 கோடி லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது 52 வீக் லோவில் இருந்த ஒரு பங்கு. இப்படி லோவில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு 8% ஏறியது. அந்த பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, எங்கள் ஷேரு போட்டிக்கு வந்துடுச்சுரா அப்படின்ட்டு. ஆனால் டெபாசிட் திரும்ப கிடைக்குமா இல்லையா அப்படின்றதான் இன்றைக்கு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி போட்டு கொண்டு ஏறக்கூடிய பங்குகளில் இந்த ஜோதி சிஎன்சி அப்படின்ற பங்கு இன்றைக்கு தற்போதைய நிலைமையில் ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்றது ஒரு 7% ஏறியதாக செய்திகள் உள்ளது.
நண்பர்களே, அப்பளே கூட நம்மளுக்கு மேபி கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கலாம். என்ன ஏன் நம்மால் போட்டி போட்டு வாங்குறாங்க, கடைசியில் நம்ம எஃப்ஐஎஸை பீட் பண்ணிட்டோமான்னு பார்த்தோம்னா 2 பேர் கிட்டத்தட்ட 74 லட்சம் கோடியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் ஈக்குவலாக. இந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தகவல், போன பிப்ரவரி மாதத்தினுடைய எஸ்ஐபி தகவல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்தியர்கள் தொடர்ந்து டிசிப்ளினாக ரொம்பவுமே ஒழுக்கமாக பணம் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. எஸ்ஐபி மூலியமாக வந்த பணம் மட்டுமே இத்தனைக்கு பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தானேங்க, 29,845 கோடி வந்திருக்கு. அது போன வருஷம் வந்ததை விடவும் 4000 கோடி அதிகம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம், எஸ்ஐபி மூலியமாக மட்டுமே. ஸோ எஸ்ஐபி வாழ்க, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாழ்க. எப்படியோ ஸ்டாக் மார்க்கெட்டை பெரிய அழிவுக்கு போகாமல் லட்சம் கோடிக்கு மேலே பணத்தை போட்டு காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எஃப்ஐஸ்னுடைய தகவலும் டிஐஸ்னுடைய தகவலும் இப்போ கூட நான் போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. நம்ம என்றைக்கு தான் அதாவது நம்ம அவங்க செகண்டரி மார்க்கெட்டில் விற்க நம்மளும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அவனோட பெரிய ஆள் ஐட்டம்ட்டு. அவன் எங்கேயோ போய் பிரைமரி மார்க்கெட்லேயோ அல்லது ப்ரொமோட்டராகவோ இருந்து கொண்டு அதையே சந்தைக்கு கொண்டு வந்து விற்று விட்டுக்கிட்டே இருப்பாங்க போல், என்னன்னே புரியல. கடைசியாக இன்னைக்கு அந்த சிங்கக்குட்டி கௌதமன் ஷேர் மார்க்கெட் டிவிடெண்டின் சிங்கக்குட்டிக்கு கடைசியாக ஒரு மரியாதை செலுத்தி இன்றைய வீடியோ உங்களை எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.